தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பி அலகு 8 இருக்கிற ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். நான் வழக்கமாக சொல்வது போல இது யூஜிடிஆர்பிக்கு தமிழுக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையிலே இருக்கிற பதிவு இது. உரைநடை இலக்கியம். இந்த உரைநடை இலக்கியத்திலே உரைநடையை வளர்த்த சான்றோர்கள் வரிசையிலே டாக்டர் உவே சாமிநாத ஐயர், உவேசா என்று உங்களுடைய பாடத்திட்டத்தில் போடப்பட்டிருக்கும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் என்ற சான்றோரை பற்றி ஒரு 72 வினாக்களிலே நாம் காண இருக்கின்றோம். முழு வரலாறை நாம் தொகுத்திருக்கிறேன். பல சான்றுகள் கிடைக்கிறது. இருந்தாலும் கூட தேர்வு கண்ணோட்டத்திலே தேர்வுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு 71 வினாக்களை நான் வகுத்து தொகுத்து உங்களுடன் வைத்திருக்கிறேன். டாக்டர் உவேசா என்று சொல்லப்படுகிற டாக்டர் உவே சாமிநாத ஐயருடைய முழு வரலாற்றையும் தமிழ் பணியையும் உரைநடைக்கு அவர் ஆற்றிய பணியையும் நான் இந்த பதிவிலே காணலாம். முதல் வினா, உவேசாவினுடைய காலம் எது? உவேசாவினுடைய காலம். பிறப்பு 19/2/1855. பிறப்பு, அவர் பிறந்த ஆண்டு 19/2/1855. இறந்த ஆண்டு 28/4/1942. எனவே கூட்டி கழித்தால் அவர் ஒரு 87 ஆண்டுகள் இந்த உலகிலிருந்து தமிழ் தொண்டு புரிந்திருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். இரண்டாவது வினா, 1855 ஆண்டிலே பிறந்த தமிழ் அறிஞர்கள் யார்? அதாவது இவர் பிறந்த ஆண்டு 1855, ஆனால் இதே ஆண்டிலே சில தமிழ் அறிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதை வினா கேட்பதற்கு கூட வாய்ப்புண்டு. அதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இதே ஆண்டிலே பிறந்த தமிழ் அறிஞர்கள் ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களும் பி கனகசபை பிள்ளை அவர்களும் இதே 1855 ஆண்டிலேயே பிறந்திருக்கிறார்கள். உவேசா எங்கு பிறந்தார்? உவேசா எந்த இடத்திலே பிறந்தார்? உத்தமதானபுரத்திலே அந்தனர் குலத்திலே இவர் பிறக்கிறார். உத்தமதானபுரம். இவர் எங்கே பிறந்தார் என்று சொன்னால் உத்தமதானபுரத்திலே இவர் பிறக்கிறார். இது வலங்கை மாவட்டத்திலே, திருவாரூர் மாவட்டத்திலே இடம்பெற்றிருக்கிற ஒரு இடம். நான்காவது வினா, உவேசாவினுடைய பெற்றோர் யாவர்? உவேசாவினுடைய பெற்றோர் யார் அப்படின்னா, தந்தை வேங்கட சுப்பையர். தந்தையோட பெயர் வேங்கட சுப்பையர். தாயினுடைய பெயர் சரஸ்வதி அம்மாள். வேங்கட சுப்பையருக்கும் சரஸ்வதி அம்மாளுக்கும் இவர் மகனாக பிறக்கிறார். உவேசாவினுடைய இயற்பெயர் என்ன? உவேசாவிற்கு பெற்றோரிட்ட பெயர் வேங்கடராம சர்மா. சில இலக்கிய பதிவுகளில் வேறு விதமாக கூட இருக்கிறது. நான் அதை பதிவு செய்ய விரும்பினேன், ஆனால் குழப்பம் ஏற்படும் என்று சொல்லி பெருவாரியாக இலக்கிய வரலாறுகளிலே வேங்கடராம சர்மா என்ற பெயர் இவருடைய இயற்பெயராக குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆறாவது வினா, சுற்றத்தார் அவரை எவ்வாறு அழைத்தனர்? உறவினர்கள் அவரை முழு பெயரை இட்டு அழைப்பது கிடையாது. அந்த சர்மா என்ற கடைசி பெயரை அழைத்திருந்தனர். அதற்கு கூட ஒரு காரணம் உண்டு. சர்மா என்ற சாமா என்று அழைத்தனர். காரணம், திருவேரகத்திலே இருக்கிற சுவாமிநாதன் என்பதை சுருக்கியே அவர்கள் சாமா என்று அழைத்தனர் என்ற பதிவை நம்மால் காண முடிகிறது. ஏழாவதுனா, இவர் தொடக்க கல்வியை யாரிடம் கற்றார்? தொடக்க கல்வியை, ஆரம்ப கால கல்வியை யாரிடம் கற்றார் பார்க்கும் பொழுது பல ஆசிரிய பெருமக்களிடம் ஆரம்ப தொடக்க கல்வி கற்றிருக்கிறார். அரியலூர் சடகோபர், குன்னம் சிதம்பர பிள்ளை, கார்குடி கஸ்தூரி ஐயங்கார், அடுத்து செங்கணம் சின்னப்பண்ணை விருதாச்சல ரெட்டியார் போன்ற அறிஞர்களிடம் அவர் ஆரம்ப கல்வியை கற்றிருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், தொடக்க கல்வியை கற்றது அரியலூர் சடகோப்பர், குன்னம் சிதம்பரம் பிள்ளை, கார்குடி ஐயங்கார், செங்கணம் சின்னப்பண்ணை விருதாச்சல ரெட்டியார் போன்றவரிடம் இவர் ஆரம்ப தொடக்க கால கல்வியை கற்றிருக்கிறார். எட்டாவது வினா, இவர் யாரிடம் தமிழ் கற்றார்? தமிழ் படித்த நமக்கெல்லாம் அந்த தமிழை நாம் யாரிடம் கற்றோம் என்பது ஒரு முக்கியமான அடிப்படை விதி. நாம் பிற்காலத்திலே நாம் பெரியவர்களாகின்ற பொழுது கூட யாரிடம் இலக்கியம் பயின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நாம் சிறந்த ஆசிரியரிடம் கல்வி பயில்கின்ற பொழுது அவருடைய பெயரை நாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கென்ற ஒரு அந்தஸ்து கூட கிடைப்பது உண்டு. எனவே இவர் யாரிடம் தமிழ் கற்றார் என்பது வினா, திருவாவடுதுறை ஆதீன தலைவராக இருந்த
மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் அவர் இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார் என்பது வரலாறு. உவேசா யாரிடம் தமிழ் கற்றார் என்பது கேள்வி. திருவாவடுதுறை ஆதீன தலைவராக இருந்த மகா வித்வான் மீனாட்சி சுந்தரை பிள்ளை அவரிடம் அவர் இலக்கியங்களை கற்றிருக்கிறார். அதன் பின்னர் அதே அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலே இவர் புலவராக இருந்து அங்கே பயிலுகின்ற மாணாக்கர்களுக்கு இலக்கிய இலக்கணங்களை கற்று தந்திருக்கிறார் என்பது வரலாறு. 9வது வினா, மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் தமிழ் இலக்கியம் படிக்கும் வாய்ப்பு பெற்றதை உவேசா எவ்வாறு குறிப்பிடுகிறார்? ஏனென்று சொன்னால் அவருடைய ஆசை என்பது ஒரு மிகப்பெரிய ஆசை, நீண்டகால ஆசை. நீண்ட காலமாக அந்த உவேசா மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையுடன் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கனவு. தன்னுடைய கனவு நிறைவேறியதை அவர் அங்கே தன்னுடைய நூலிலே ஒரு இடத்திலே பதிவு செய்கிறார். அதாவது பல காலமாக தவம் புரிந்த ஒரு தெய்வ தரிசனத்திற்கு காத்திருக்கும் உபாசகனை போல, என்ன அழக பதிவு செய்திருக்கார் பாருங்க. பல காலமாக தவம் புரிந்து ஒரு தெய்வ தரிசனத்திற்கு காத்திருக்கும் உபாசகனை போல நான் இருந்தேன். அவனுக்கு காட்சியளிக்கும் தெய்வம் போல, அதாவது அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்தார் என்பதை என் சரித்திரம் என்ற அவருடைய நூலிலே, வாழ்க்கை வரலாற்றிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். 10வது வினா, இவரின் ஆசிரியர் மகா வித்வான் அவர்கள் இவருக்கு வைத்த பெயர் என்ன? இந்த மகா வித்வான் இவருக்கு பெயர் வைக்கிறார் சாமிநாதன். ஊவே சாமிநாதன் என்று சொல்லுகிறவங்கள ஊவேசா, அந்த சாமிநாதன் என்ற பெயரை வைத்தவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். இவருடைய ஆசிரியர் அவருக்கு அந்த பெயரை வைக்கிறார். அடுத்து 11வது வினா, தன்னுடைய ஆசிரியரின் பெருமையை உணர்த்தி ஊவேசா வெளியிட்ட நூல் எது? 11வது வினா, தன்னுடைய ஆசிரியருடைய பெருமையை உணர்த்தி ஊவேசா அவர்கள் ஒரு நூல் எழுதுகிறார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். மீனாட்சி சுந்தரம் ஆசிரியருடைய பெயர். அவருடைய வரலாற்றை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்று சொல்லி தன்னுடைய ஆசிரியருடைய வரலாற்றை உவேசா அவர்கள் எழுதுகிறார். 12வது வினா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் எத்தனை காலம் உவேசா கல்வி பயின்றார்? ஏனென்று சொன்னால் முழுமையான ஒரு காலத்தை அவர் தன்னுடைய ஆசிரியர் முடிக்கவில்லை என்பது வரலாறு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இடையில அவர் சிவபதம் அடைந்து விடுகிறார் 1871 அப்போ 1871 உவேசா அவர்கள் அவரிடம் மாணவனாக சேர்ந்த போது அவருக்கு வயது 17 வயதிலே உவேசா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரிடம் மாணவராக சேர்கிறார். 1876 பேராசிரியர் அவர்கள் சிவபதம் அடைகிறார். எனவே 1871 1876 வரை உவேசா அவர்கள் மீனாட்சி சுந்தரிடம் தமிழ் பயின்றார். 13வது வினா, மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு பிறகு ஐயர் யாரிடம் பாடம் கேட்டார்? ஏனென்று சொன்னால் அவர் இறந்து போன காரணத்தினாலே தொடர்ந்து அவர் பாடம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்பொழுது மீனாட்சி சுந்தரத்தினுடைய மறைவுக்கு பிறகு உவேசா யாரிடம் கல்வி பயின்றார் என்பது ஒரு வினா எழும்புகிறது. அப்போது திருவாவடுதுறையினுடைய சன்னிதானமாக விளங்கிய மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் ஐயருக்கு அபயம் அளித்து தொடர்ந்து பாடம் போதித்தார். ஏனென்று சொன்னால் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தில் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் அங்கே இருக்கிறார். அவரிடம் சேர்ந்து குருகுல கல்வி முறையில் பாடம் கற்றார். எதிர்பாராத விதமாக அவர் மரித்த பிறகு அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சன்னிதானமாக இருந்த மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர் அவர்கள் உவேசா ஐயர் அவர்களுக்கு அபயம் அளித்து அவருக்கு பாதுகாவல் தந்து தொடர்ந்து பாடத்தை போதிக்கிறார். இந்த தேசிகர் சுப்பிரமணிய தேசிகர் தாம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஐயரையும் உடன் அழைத்து சென்றிருக்கிறார் என்பது வரலாறு. அதனாலே அவருடைய கல்வி கேள்வி அறிவாற்றலை பலரும் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு சமுதாயத்திலே பலருக்கு கிடைத்தது. பின்னாளிலே இவரது புலமை பண்டிதம் பண்டித சமூகத்திலே கொண்டாடப்படுவதற்கு இந்த சுப்பிரமணிய தேசிகரே காரணம் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் அவர் வெளி உலகத்திற்கு இவரை அடையாளம் காட்டியது இவர்தான். என்று சொன்னால் தன்னுடைய மாணவன் என்பதனாலே எங்கெங்கே இவர் சென்றாரோ அங்கெல்லாம் தேசிகர் அவரை அழைத்து சென்றிருக்கிறார். இவர் தன்னுடைய புலமையை வளர்த்து கொள்வதற்கும் பின்னாளிலே ஒரு இந்த இலக்கிய உலகிலே அவர் நிமிர்ந்து நிற்பதற்கும் இந்த தேசிகர் சுப்பிரமணிய தேசிகரே என்று சொல்லலாம். வினா கேட்பதற்கு உண்டு. உவேசா அவர்கள் பின்னாளிலே பெருமை அடைவதற்கு காரணமாயிருந்த குரு யார் என்று சொன்னார் சுப்பிரமணிய தேசிகர். இந்த உவேசாவுடைய இசை ஆசிரியர் யார்? இவர் இசையும் பயின்றதாக நம்மால் அறிய முடிகிறது. சோமசுந்தர பாரதியார் என்பவர் இவருடைய இசை ஆசிரியர். இவருடைய நெருங்கிய நண்பர் யார்?
உவே சாமிநாத ஐயருடைய நெருங்கிய நண்பர் தியாகராஜர் என்பது மறக்க வேண்டாம். நெருங்கிய நண்பர் தியாகராஜர். 16வது வினா, நண்பனின் ஆழமான நட்பை வெளிப்படுத்தும் வகையிலே ஊவேசா செய்த செயல் யாது? எல்லாரும் நம்ம கூட நண்பர்கள் உண்டு. ஆனால் ஊவேசா செய்தது போல நாம் யாரும் செய்ய முடியாது, செய்யவும் இயலாது. என்ன பண்ணார் பாருங்க, தான் கட்டிய இல்லத்திற்கு தியாகராஜ விலாசம் என்று பெயர் வைத்தார். தன்னுடைய நண்பனுடைய பெயரை வைக்கிறார். ஊவேசனுடைய நண்பர் தியாகராஜன், நெருங்கிய நண்பர். தான் கட்டிய தன்னுடைய சொந்த வீட்டிற்கு அவர் தன்னுடைய நண்பனுடைய பெயரை தியாகராஜ விலாசம் என்று அவர் பெயர் வைக்கிறார். 17வது வினா, ஊவேசா அவர்களுக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது? நடந்ததா என்பதும் ஒரு வினா. நடந்தது. ஊவேசா அவர்களுக்கு திருமணம் எப்பொழுது நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கால ஒழுங்கின்படி, வழக்கப்படி 13 வயதிலேயே இவருக்கு திருமணம் நடந்தது. 13 வயதிலே ஊவேசாவுக்கு திருமணம் நடந்தது. அவருடைய மனைவியின் பெயர் மதுராம்பாள் என்பது. மனைவியினுடைய பெயர், ஊவேசாவினுடைய மனைவியினுடைய பெயர் மதுராம்பாள் என்பது. 18வது ஐயருக்கு திருமணம் நடந்த பொழுது ஆதீனத்தினுடைய தலைவராக இருந்தது யார்? அந்த திருவாவடுதுறை ஆதீனத்தின் தலைவராக யார் என்பது வினா. திரிகூட ராசப்ப கவிராயருடைய வழித்தோன்றலான சுப்பிரமணிய தேசிகர் என்பவர் அந்த ஆதீனத்துடைய தலைவராக இருந்தார். அவர் இவருடைய அந்த திருமண விழாவை அல்லது அவருடைய குடும்பத்தை அவர் அதிகமாக கவனத்திலே கொண்டு தேசிகர் ஐயர் மீதும் அவர் புலமை மீதும் மதிப்பு கொண்டு அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலேயே தங்கி இருந்து அங்க இருக்கிற தம்பிரான்களுக்கு பாடம் சொல்லி தரும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு காரணம் ஐயருடைய புலமை என்று சொல்லலாம். ஆதீனத்திலேயே ஒரு புதிய வீட்டை ஒழுங்கு செய்து அவர் தம்முடைய துணைவியாரோடு வாழ்வதற்கு உதவி செய்தவர் யார் என்று சொன்னால் அந்த திரிகூட ராசப்ப கவிராயருடைய வழித்தோன்றலான சுப்பிரமணிய தேசிகர். சுப்பிரமணிய தேசிகர் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்துடைய தலைவராக அப்பொழுது இருந்தார். 19வது வினா, இவருக்கு சங்க இலக்கியத்தை பதிப்பு துறையில் அறிமுகம் செய்தவர் யார்? சங்க இலக்கியத்தை பதிப்பு செய்ய வேண்டும் என்று அறிமுகம் செய்தவர் யார் என்பது முக்கியமான வினா. யான் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்தது இந்த நிகழ்ச்சி என்று சொல்லலாம். சேலம் ராமசாமி முதலியார். சேலம் ராமசாமி முதலியார் என்பவர், இவர் கும்பகோணத்தினுடைய முன்சீப்பாக அக்காலத்திலே பணியாற்றினார். அது ஒரு சுவையான நிகழ்ச்சி. நேரம் இல்லாததுனால நான் அவற்றையெல்லாம் பதிவு செய்ய இயலவில்லை, மிக நீண்டு. அவர் ஒரு முறை இந்த சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் கும்பகோணத்து முன்சீப்பாக பணியாற்றியவர். திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு அவர் வந்து அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கிற அந்த சீவக சிந்தாமணியை ஊவேசா அவரிடம் தந்து அதை தனக்கு பாடம் நடத்தும்படி விளக்கி சொல்லும்படி அவர் கேட்கிறார். அப்பொழுதுதான் இந்த சேலம் ராமசாமி முதலியார் அவர்களுக்கும் ஊவேஸ் அவர்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. எனவே பேச்சுவாக்கிலே பேசிக்கொண்டே அவர், சேலம் ராமசாமி, நீங்கள் எந்தெந்த நூல்களை படித்தீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது ஊவேசா தான் படித்த நூல்களை சொல்லுகிறார். அதிலே சங்க இலக்கியங்கள் இடம்பெறவில்லை. எனவே இவர் சங்க இலக்கியம், இந்த சேலம் ராமசாமி முதலியார் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டா, சங்க இலக்கிய நூல்களை பற்றி சொல்லி அவருக்கு இவையெல்லாம் இருக்கிறது, ஏட்டிலே இருக்கிறது, ஓலைச்சுவடியில் இருக்கிறது, இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வந்து அல்லது பதிப்பித்து அதை படித்து உரை எழுதினால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு குறிப்பை தந்தவர் இந்த சேலம் ராமசாமி முதலியார். தற்செயலாக ஏற்பட்ட சந்திப்பு, இதனாலே தூண்டப்பட்டு அவர் சங்க இலக்கியத்திற்கு உரை எழுத தொடங்கினார் என்று சொல்லலாம். இப்ப நமக்கு வினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேலம் ராமசாமி முதலியார், இங்க பாருங்க கொஞ்சம் இருங்க, சேலம் ராமசாமி முதலியாரால் தூண்டப்பட்டு ஊவேசா முதல்ல சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் சீவக சிந்தாமணி என்ற நூலை அவருக்கு தருகிறார். பல இலக்கியங்களில் சிந்தாமணி என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மாணவர் குழம்பிக் கொள்ள வேண்டாம். சீவக சிந்தாமணியை தந்து ஏட்டளவிலே ஓலைச்சுவடியிலே தந்து அதை படியெடுத்து அதற்கு உரை எழுதும்படி தூண்டியவர் சேலம் ராமசாமி முதலியார். 21வது வினா பாருங்க, சீவக சிந்தாமணியின் கடித பிரதியை முதலில் ஐயரிடம் தந்தவர் யார்? அப்போ அந்த கடித பிரதி ஓலைச்சுவடியா இருந்த அந்த சீவக சிந்தாமணியை முதலிலே ஐயர் என்று சொன்னால் ஊவே சாமிநாத ஐயர், ராமசாமி முதலியார் என்பவர் தான் இந்த சீவக சிந்தாமணி அவர் கடத்திலே தருகிறார். 22வது வினா, சீவக சிந்தாமணியை முதலில்
சிறந்த நூற்பதிப்புக்கு எடுத்துக்காட்டாய் அமையுமாறு அவர் எவ்வாறு பதிப்பித்தார்? ஏனென்று சொன்னால் அவர் பதிப்பு பணியிலே முதலாக காலடி எடுத்து வைக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த முதல் பதிப்பே முதலில் பதித்த அந்த சீவக சிந்தாமணியே ஒரு மிக சிறந்த பதிப்பாக இருந்தது என்பதை பல இலக்கிய ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த பதிப்புரையிலே அவர் முதலிலே அந்த நூலுக்குரிய முகவுரை, அதன் பிறகு அந்த நூல் ஆசிரியருடைய வரலாறு, அதன் பிறகு அதற்கு உரை எழுதிய உரை ஆசிரியருடைய வரலாறு, அந்த காப்பியத்தினுடைய சுருக்கம், சீவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய சுருக்கம், செய்யுள் முதல் குறிப்பு அகராதி, மேற்கோள்கள் என இந்த வரிசை முறையிலே முகவுரை, நூலாசிரியர் வரலாறு, உரையாசிரியர் வரலாறுகள், காப்பிய கதை சுருக்கம், செய்யுள் முதற் குறிப்பகராதி, மேற்கோள் என இந்த வரிசை முறையிலே அவர் அந்த நூலுக்கு உரை எழுதி அதை பதிப்பு செய்து வெளியிட்ட அந்த தன்மை அக்காலத்திலே மிக செல்வாக்கு பெற்றிருந்தது. தேடி கிடைத்த ஏட்டு பிரதிகளை எல்லாம் ஒப்பிட்டு உண்மையான மூலத்தை கண்டு தன் கருத்தையோ திருத்தத்தையோ வலிந்து புகுத்தாமல் அந்த நூலில் இருப்பதை அவர் அழகாக பதிவு செய்து வெளியிட்டார். இது ஒரு மிக சிறந்த முறை என்று சொல்லலாம். பண்டைய நூல்கள் பழைய வடிவம் குன்றாமல் வெளிவர வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த பதிப்பு துறையை முதலாக இந்த சீவக சிந்தாமணி அவர் வெளியிடுகிறார். 23வது வினா, பதிப்பு துறையில் முதலாக முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் பெற்றவர் யார்? உவே சாமிநாத ஐயர் தான் முதலாக பதிப்பு துறையிலே முனைவர் பட்டம் பெற்றவர், டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பது இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. அதன் கொஞ்சம் 24வது வினா, அரசாங்கத்தாருக்கும் கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு மட்டுமே அச்சு இயந்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் நீண்ட காலமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவ மிஷனரிகள் மூலமாக வெளிநாட்டிலிருந்து அந்த அச்சு இயந்திரம் கொண்டு வரப்பட்டது நாம் வரலாற்றிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே அந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் அரசு அதிகாரிகளோடு அல்லது அரசோடு தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினாலே அரசாங்கத்தாரும் கிறிஸ்தவ மிஷனரிகள் மட்டுமே அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. இதை முதலிலே நாம் உள்வாங்க வேண்டும். இந்த சட்டம் ஒரு காலகட்டத்திலே விலக்கி கொள்ளப்பட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் இலக்கியமானவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் என்ற நிலையிலே அச்சு இயந்திரம் வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ மிஷனரிகளாலே தெரிவிக்கப்பட்டு நம்முடைய நாட்டில் தமிழகத்திலே ஆங்காங்கே ஸ்தாபிக்கப்பட்டு பல நூல்களை அச்சிட்டார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தொடக்க காலத்திலே அரசாங்கத்தாரும் கிறிஸ்தவ மிஷனரிகள் மட்டுமே அச்சு இயந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. அனைவரும் இந்த அச்சு இயந்திரத்தை பயன்படுத்தலாம் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அது எந்த ஆண்டு என்று சொன்னால் 1835. இவர் உவேசா அவர்கள் எங்கெங்கு பணியாற்றினார், எந்தெந்த இடத்திலே பணியாற்றினார்? இவர் மிக சிறந்த கல்லூரிகளிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். கும்பகோணம் அரசு கலை கல்லூரியிலே இவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அடுத்து சென்னை மாநில கல்லூரி, மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, சென்னை மாநில கல்லூரியிலே இவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். அதன் பின்னர் சிதம்பரத்தில் இருக்கிற மீனாட்சி தமிழ் கல்லூரியினுடைய முதல்வராக, காலேஜ் பிரின்சிபலாகவும் உவேசா அவர்கள் பணியாற்றி இருக்கிறார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 26வது வினா, இவர் தமிழுக்கு செய்த பணியாது? உவேசா என்று சொல்லப்படுகிற உவே சாமிநாத ஐயர் தமிழுக்கு செய்த பணியாது என்பது வினா. இவர் செய்த பணி பதிப்பு பணிதான். இதை நாம் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஓலைச்சுவடிகளில் இருந்த இலக்கியங்களை, அந்த கருத்துக்களை அச்சு வடிவிலே கொண்டு வந்த அந்த பதிப்பு பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார். பல ஊர்களுக்கு பயணம் செய்து அங்கிருக்கிற ஓலைச்சுவடிகளை சேகரித்து அவற்றை ஆராய்ந்து திருத்தம் செய்து அவர் அச்சு வடிவிலே நூல்களாக பதிப்பித்தார். இதுதான் இவர் செஞ்ச வேலை. ஊராக சென்று, நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், மாட்டு வண்டியிலே அந்த அரிக்கன் லேம்ப் என்று சொல்லுவார்கள், அந்த அரிக்கன் லேம்பை மாட்டு வண்டியிலே கட்டி கொண்டு அவர் இரவும் பகலும் தூரமாக இருக்கிற அந்த கிராமங்களுக்கு சென்று அங்கு இருக்கிற பழைய இல்லங்களிலேயும் புலமை வாய்ந்த புலவருடைய இல்லங்களிலேயும் அவர் கெஞ்சி கூத்தாடி
ஏனென்று சொன்னால் அது ஒரு பொக்கிஷம் போல் அந்த காலத்தில் பாதுகாக்கப்பட்டது. இவர் மிகவும் சிரமப்பட்டு அந்த ஓலைச்சுவடிகளை பலரிடமிருந்து வாங்கியிருக்கிறார் என்பது பல இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல ஊர்களுக்கு பயணம் செய்து அந்த போக்குவரத்து சரியாக இல்லாத அந்த காலகட்டத்திலே ஓலைச்சுவடிகளை சேகரித்து அதை ஆராய்ந்து திருத்தம் செய்து அச்சு வடிவிலே கொண்டு வந்தவர். இதுதான் நம்ம பதிப்பு பண்ணி என்று சொல்கிறோம். ஒரு ஆசிரியர் பதிவு செய்கிறார், ஒரு பிச்சைக்காரனை போல சுவடிகள் இருந்த வீடுகளின் வாசல்களிலே இவர் கையேந்தி நின்றார் என்ற பதிவை நம்மால் எவ்வளோ ஒரு சோகமான செய்தி பாருங்க. ஒரு பிச்சைக்காரனை போல யாருடைய வீடுகளிலே அந்த ஓலைச்சுவடிகள் இருந்ததோ அந்த வீட்டு வாசலிலே ஒரு பிச்சைக்காரனை போல கையேந்தி அந்த வீட்டில் இருந்த ஓலைச்சுவடிகளை இவர் பெற்று வந்தார் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பலர் சுவடிகளை கொடுத்தார்கள், பலர் இவரை அவமதித்து அனுப்பியிருக்கிறார்கள். இரண்டையும் சமமான மனநிலையில் ஏற்றுக்கொண்டு இவர் அந்த பதிப்பு பணியை செய்தார் என்ற ஒரு உருக்கமான செய்தியை நாம் இவருடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது அல்லது படிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. 27வது ஊவேசா குறிப்பாக எந்தெந்த ஊர்களிலே ஓலைச்சுவடிகளை சேர்த்தார். ஏனென்று சொன்னால் ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு ஒவ்வொரு ஊருக்கும். எனவே அந்த முறையிலே ஒரு சில இடங்களில் இருந்த ஊர்களில் மட்டும் அதிகமான சுவடிகள் இவருக்கு கிடைத்தது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, மழவராயனேந்தல், மதுரை, ஆழ்வார் திருநகரி, அதுக்கப்புறம் தென்காசி, ஆறுமுகமங்கலம், மதுரை மிதிலைப்பட்டி, திரிசிரபுரம், வீடூர், சில பதிவுகளில் வடூர் என்று இருக்கிறது, வீடூர், சேலம், சென்னை, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் இருந்து பரம்பரை தமிழ் வித்வான்களுடைய வீடுகளில் இருந்து இவர் இந்த ஓலைச்சுவடிகளை சேகரித்தார். திரும்ப சொல்ற பாருங்க, ஊவேசா முக்கியமான இடம். ஊவேசா குறிப்பாக எந்தெந்த ஊர்களில் இருந்து ஓலைச்சுவடிகளை சேகரித்தார்? தூத்துக்குடி, திருநெல்வேலி, மழவராயனேந்தல், மதுரை, ஆழ்வார் திருநகரி, தென்காசி, ஆறுமுகமங்கலம், மதுரை, மிதிலைப்பட்டி, திரிசிரபுரம், வடூர், சேலம், சென்னை, யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் இருந்த பரம்பரை தமிழ் வித்வான்கள், சில இலக்கிய வரலாறுகளே ஏழை வித்வான்கள் என்று கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களிடமிருந்து அவர் அந்த நூல்களை எல்லாம் சுவடிகளை எல்லாம் சேகரித்து அதை நூலாக பதிப்பித்தார் என்பது வரலாறு. இந்த ஊவேசா ஐயர் மட்டும் இல்லை என்று சொன்னால் சங்க இலக்கியங்கள் இல்லை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 28வது தனிப்பட்ட முறையில் ஓலைச்சுவடியை ஊவேசா அவர்களிடம் தந்த தமிழ் அறிஞர்கள் யார்? இது வீடு வீடா போய் அவர் சேகரித்தது இப்ப நாம் பார்த்தோம். சில அறிஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள் தாமாகவே முன்வந்து இவருடைய ஆவலையும் ஆர்வத்தையும் கண்ட பல தமிழறிஞர்கள் தனிப்பட்ட முறையிலே இவரை தேடி வந்து தங்களிடமிருந்த ஓலைச்சுவடியை தந்திருக்கிறார்கள். இதுவும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மயிலை அருணாச்சல உபாத்தியாயர், மனசுல வச்சுங்க, மயிலை அருணாச்சல உபாத்தியாயர், சண்முகம் பிள்ளை, பரங்கிப்பேட்டை லட்சுமண பிள்ளை, சுவாமிநாத பண்டிதர், இந்த நான்கு பேரும் தானாகவே முன்வந்து ஓலைச்சுவடியை ஊவே சாமிநாத ஐயரிடம் தருகின்றனர். மயிலை அருணாச்சல உபாத்தியாயர், சண்முகம் பிள்ளை, பரங்கிப்பேட்டை லட்சுமண பிள்ளை, சுவாமிநாத பண்டிதர், இதெல்லாம் மிக பழைய நூல்களிலிருந்து நான் தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எல்லா நூல்களையும் எல்லோரும் காண இயலாது. ஒரு சிலரிடம் சில நூல்கள், அந்த பழைய நூல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே நான் தொகுத்து தந்திருக்கிற நூல்கள் மிகவும் பழைய நூல்கள். இந்த நான் தந்திருக்கிற செய்திகள் பெரும்பாலும் தமிழ் சுடர் மணிகள் என்ற ஒரு நூல், எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள் 1949 அவர் எழுதியிருக்கிறார். மிக பழைய ஒரு நூல். நான் எம்ஏ படித்த போது அவற்றையெல்லாம் வாங்கி பயன்படுத்திய நூல்கள். எல்லோரிடமும் இப்படிப்பட்ட நூல்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இதற்குரிய தகுந்த ஆதாரங்களோடு தான் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். எனவே இதை குறிப்பெடுத்துக் கொண்டு, இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமல்ல, தமிழ் இலக்கியத்தை பற்றிய அல்லது நம்முடைய இலக்கிய வரலாறை நாம் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையிலே இதை உங்கள் முன் நான் வைக்கிறேன். 29வது தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த ஆதீனங்கள் ஐயருக்கு ஏடுகளை தந்து உதவின? எந்தெந்த ஆதீனங்கள், இந்த பல ஆதீனங்கள் தங்களிடம் இருந்த பழைய ஓலைச்சுவடிகளை இவருக்கு தந்தது. அதுவும் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி. ஒன்று திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரி ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம்,
செங்கோல் மடம், மந்தித்தோப்பு மடம், போரூர் சிதம்பர சுவாமிகள் மடம், மதுரை தமிழ்ச்சங்கம் ஆகிய இடங்களிலிருந்து அவர் ஓலைச்சுவடிகளை பெற்றிருக்கிறார். பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள எந்தெந்த ஆதீனங்கள் அல்லது மடங்கள் அவருக்கு தன்னிடம் இருந்த ஓலைச்சுவடிகளை தந்து உதவின என்பது எப்படின்னா, திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுரி ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், செங்கோல் மடம், மந்தித்தோப்பு மடம், போரூர் சிதம்பர சுவாமிகள் மடம், மதுரை தமிழ்ச்சங்கம் போன்ற இடங்களும் மடங்களும் இவருக்கு ஓலைச்சுவடியை தந்து இவருக்கு உதவின என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 30வது வினா, ஏழை கவிராயர்களின் வீடுகளே கோயில்கள். நல்லா கவனிங்க, ஏழை கவிராயருடைய வீடுகளே கோவில்கள், அங்குள்ள ஏடுகளே விக்கிரகங்கள் என போற்றியவர் யார்? இது அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம். அப்போ ஊர் ஊராக, வீடு வீடாக, கிராமம் கிராமமாக சுற்றி திரிந்து அந்த ஓலைச்சுவடிகளை அந்த கவிராருடைய வீடுகளிலிருந்து பெறுகிறார். அப்போ அந்த எந்த வீட்டிலிருந்து ஓலைச்சுவடியை பெற்றாரோ அந்த ஓலைச்சுவடியை பெற்ற வீடுகள் இவருக்கு கோயில்களைப் போல இவருடைய மனதிலே தோற்றமளிக்கிறது. எனவே ஏழை கவிராயர்களுடைய வீடுகள் கோவில்கள் போன்றவை, அங்கிருந்து கிடைத்த ஏடுகள் விக்கிரகங்களுக்கு ஒப்பானவை அப்படின்னு சொன்னவர் டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அடுத்து பாருங்க, 31, ஆடிப்பெருக்கன்று ஆற்றிலே விடப்பட்ட ஓலைச்சுவடிகளை ஊவேசா தேடி எடுத்த இடம் எது? அப்போ பழைய காலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஓடுகின்ற அந்த ஆற்றிலே, வைகை ஆற்றிலே ஓலைச்சுவடிகளை நாம் விடுகின்ற பொழுது தேவையில்லாத ஓலைச்சுவடிகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாகவும், மக்கள் சமுதாயத்திலே மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த ஓலைச்சுவடிகள் எதிர்த்து வந்ததாகவும் கூட நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகள் அவர் சேகரித்ததாக ஒரு இடத்துல பதிவு காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடி என்ற இடத்திலே இவர் பல ஓலைச்சுவடிகளை இந்த நிலையிலே கண்டெடுத்தார் என்று நம்மால் அறிய முடிகிறது. 32வது வினா, ஊவேசா எத்தனை ஆண்டு காலமாக எத்தனை நூல்களை பதிப்பித்தார்? அவருடைய சர்வீஸும் அவருடைய புக், எந்த புக், எத்தனை புக்கை பப்ளிஷ் பண்ணாருன்னு பாருங்க. 1878ஆம் ஆண்டு முதல் 1942ஆம் ஆண்டு வரையுள்ள 64 ஆண்டு காலத்திலே இவர் 102 நூல்களை பதிப்பித்தார். இவருடைய வாழ்நாளிலே பதிப்பித்த மொத்த நூல்கள் 102. நீங்கள் ஆசிரியர் நண்பர்கள், ஒரு நூலை வெளிக்கொண்டு வருவது, எழுதுவது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அதை பதிப்பித்து என்று அச்சிலே கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். இவர் 88லிருந்து 42 வரை, 1878லிருந்து 1942 வரை பதிப்புலைகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். இதையும் உள்வாங்க வேண்டும். 64 ஆண்டுகள், 102 நூல்கள், 3 வினாக்கள் இதிலே பதிந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 102 நூல்களை பதிப்பித்து வெளியிடுகிறார். 33வது வினா, பதிப்பு பணியினுடைய முதல் கட்டமாக இவர் செய்தது என்ன? ஒரு ஓலைச்சுவடி தன்னுடைய கைக்கு வந்தவுடனே அவர் செய்கின்ற முதல் வேலை என்ன? என்னென்ன வேலைகளை செய்து அவர் வேலையை தொடங்குவார் என்பது வினா. பனை ஓலைகளில் உள்ள ஏடுகளை இவர் தேடுவது, முதலாக அந்த பனை ஓலையில் இருக்கிற ஏடுகளை தேடி எடுப்பது, கண்டெடுப்பது, அவற்றை தன்னுடைய கைக்கு வந்தவுடனே அவற்றை கற்று ஆராய்ந்து பிழையின்றி படி எடுப்பது. அதை முதல்ல படிப்பாரு, அதுக்கப்புறம் ஆய்வு செய்து பிழை இல்லாமல் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற நூல்களை படி எடுக்க வேண்டும். அந்த காப்பி நாம் சொல்றோம் இல்லையா, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி படி எடுக்க வேண்டும். அதன் பிறகு அவற்றுக்கு ஆராய்ச்சி திறம் வாய்ந்த முகவுரையையும் ஆசிரியர் வரலாறையும் நூற்பொருள் பற்றிய குறிப்புகளையும் எழுதுவதாக அமைத்து கொண்டார். அப்போ ஒரு 4 ஸ்டெப்ஸ் என்று சொல்லலாம் பதிப்பு பணிகளே அவர் படிப்படியாக செய்தது. முதலில் அந்த ஓலைகளை தேர்வு செய்து கண்டெடுப்பது, பின்னர் அதை உன்னிப்பாக ஆராய்ந்து பிழையின்றி படியெடுப்பது, அடுத்தது அவற்றுக்கு ஆராய்ச்சி திறம் வாய்ந்த ஒரு முகவுரை, பிறகு ஆசிரியர்களுடைய வரலாறு, நூற்பொருள் பற்றிய குறிப்பு, இவற்றை எழுத வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை அவர் வைத்திருந்தார். 34வது வினா, இவருடைய பதிப்புகள் அனைத்தும் தனிச்சிறப்போடு அமைந்திருந்தமைக்கு காரணம் என்ன? ஊவேசா அவர்கள் பதிப்பித்திருக்கிற அத்தனை நூல்களும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று அவர் தந்திருக்கிற ஆராய்ச்சி குறிப்புகள், அதன் பிறகு
நூலாசிரியருடைய வரலாறு, அதன் பிறகு உரையாசிரியருடைய அந்த நூலுக்கு உரை எழுதிய உரையாசிரியருடைய வரலாறு, அதன் பிறகு மேற்கோள் பட்டியல், அதன் பிறகு அரும்பத அகராதி ஆகியவற்றை பதிப்பிலே இணைத்திருப்பது ஒரு மிகுந்த சிறப்பு என்று சொல்லலாம், தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். திரும்பவும் பாருங்க, முக்கியமான வினா, இவருடைய பதிப்புகள் அனைத்தும் தனிச்சிறப்போடு அமைந்திருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஆய்வு குறிப்புகள், நூலாசிரியருடைய வரலாறு, அப்புறம் உரையாசிரியர் வரலாறு, மேற்கோள் நூல் பட்டியல், அரும்பத அகராதி ஆகியவற்றை இவர் தன்னுடைய அனைத்து பதிப்புகளிலேயும் முறைப்படுத்தியிருப்பதனாலே அவை மிக சிறந்த பதிப்புகளாக இன்றைக்கும் நிலவி வருகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். 35வது வினா, அக்காலத்திலே நூல் பதிப்பித்தமைக்கு ஆன செலவினை உவேசா அவர்களுக்கு வழங்கியவர்கள் யார்? ஒரு ஏறக்குறைய நம்ம 102 நூல்களை அவர் பதிப்பித்தார் இல்லைங்களா? எத்தனை நூல் பார்த்தோம் பாருங்க. அவர் எத்தனை நூலை பதிப்பித்தார் அப்படின்னு கேட்டால் 102 நூல்களை பதிப்பித்தார். ஒரு நூலை நம்ம பதிப்பு செய்வது என்பதே மிகப்பெரிய ஒரு காரியம். இந்த 102 நூல்களை பதிப்பிப்பது, இரண்டாவது ஒரு குழுவினரையே பதிப்புக்காக தனக்கு துறைக்காக ஒரு மிகப்பெரிய நண்பர் குழாமை வைத்திருந்தால் அவருக்கு சரி பார்ப்பது. இன்னும் அவருடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது, இவர் ஒரு நூலை பதிப்பு செய்தால் யாருக்கும் தெரியாமல் ஒரு தனி அறையிலே பதிவு செய்திருக்கிறார், பதிப்பு பணியை மேற்கொண்டிருக்கிறார். படியெடுப்பது, பிழை திருத்தம் செய்வது, பொருள்களை தேர்வு செய்வது, இப்படி ஒரு குழுவினரை இவருக்கு பதிவு செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஊதியமாக அந்த காலத்திலே ஒரு இடத்துல நான் பார்த்தேன், 50 ரூபாய் மாத ஊதியமாக தந்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே என்பது இது மிகப்பெரிய தொகை. இதற்கெல்லாம் பணம் தேவைப்பட்டது. கேள்வி பாருங்க, அக்காலத்திலே நூல் பதிப்பித்தமைக்கு ஆன செலவினை உவேசா அவர்களுக்கு வழங்கி பல பெரியவர்கள், சான்றோர்கள், வள்ளல் குணம் கொண்ட பெரியவர்கள் இவருக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூண்டி அரங்கநாத முதலியார். நல்லா உள்வாங்குங்க, இதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு அரிய குறிப்புகள். உவேசா அவர்கள் நூல் பதிப்பு செய்வதற்கு பண உதவி செய்த சான்றோர்கள் பூண்டி அரங்கநாத முதலியார், சேலம் ராமசாமி முதலியார், சேதுபதிகள், அப்புறம் பாண்டித்துறை தேவர், சிறுவயல் முத்துராமலிங்க தேவர், ராமநாத செட்டியார், கே சுந்தரராம் ஐயர், பெரும்பன்றியூர் பெரியசாமி முத்தையா உடையார், ஜ சின்னசாமி பிள்ளை, கொழும்பு குமாரசாமி முதலியார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பணம் கொடுத்து உதவி இருக்கிறார்கள். பூண்டி அரங்கநாத முதலியார், சேலம் ராமசாமி முதலியார், சேதுபதிகள், பாண்டித்துறை தேவர், சிறுவயல் முத்துராமலிங்க தேவர், ராமநாத செட்டியார், கே சுந்தரராம் ஐயர், பெரும்பன்றியூர் பெரியசாமி முத்தையா உடையார், பாஜா சின்னசாமி பிள்ளை, கொழும்பு குமாரசாமி முதலியார். இது மட்டுமில்ல, ராமநாத முதலியார், ஸ்ரீகந்த முதலியார், ராஜா சர் அண்ணாமலை செட்டியார், அதுக்கப்புறம் பாருங்க சர் எஸ் சுப்பிரமணிய ஐயர், டிசி சீனிவாச ஐயங்கார், திருச்சி பட்டாபிராம பிள்ளை முதலியோரும் கூட இவருக்கு பண உதவி கொடுத்திருக்கிறார்கள். முதல் ஒரு லிஸ்ட்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார், சர் எஸ் சுப்பிரமணிய ஐயர், டிசி சீனிவாச ஐயங்கார், திருச்சி பட்டாபிராம பிள்ளை ஆகியோரும் கூட இவருக்கு பண உதவியை கொடுத்து அந்த நூல்கள் வெளிவருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். 36வது வினா, பொருள் உதவி வழங்கி ஐயரை பாராட்டிய ஆதீனங்களும் அமைப்புகளும் ஆவை. இப்ப நம்ம கேள்வியில பார்த்தது தனிப்பட்ட நபர்கள். பல ஆதீனங்களும் மடங்களும் கூட இவருக்கு பொருளுதவி தந்து அந்த நூல் வெளிவர உதவி செய்திருக்கிறது. திருவாவடுதுறை ஆதீனம், முக்கியமா சொல்லணும்னு சொன்னா திருவாவடுதுறை ஆதீனம், அதன் பிறகு தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், அப்புறம் செட்டிநாட்டு சபைகள், சென்னை சர்வ கலாசாலை, அதை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, இவைகள் எல்லாம் கூட இவருக்கு பொருள் உதவியை வழங்கி பாராட்டி அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற நூல்கள் நூலாக வெளிவருவதற்கு உதவி செய்திருக்கிறது. திருவாவடுதுறை ஆதீனம், தருமபுர ஆதீனம், திருப்பனந்தாள் ஆதீனம், செட்டிநாட்டு சபைகள், சென்னை சர்வ கலாசாலை. 37வது வினா, இவர் பதிப்பித்த முக்கிய முதல் 3 நூல்கள்
இவர் சீவக சிந்தாமணி பதிப்பதற்கு முன்னே, சீவக சிந்தாமணி 1887 இவர் பதிப்பு செய்கிறார். முதல் பதிப்பு செய்யப்பட்ட காப்பியம். இதற்கு முன்னாலே ஒரு 3 நூல்களை அவர் பதிப்பு செய்கிறார். முதலாக இது கேள்வி கேட்கலாம், உவேசாய் அவர்கள் முதல் பதிப்பித்த நூல், குழப்பக்கூடாது, முதலில் பதிப்பிக்கப்பட்ட காப்பியம். ஏன்னா நமக்கு கொஸ்டினே வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம வேலையை ட்விஸ்ட் பண்ணுவாங்க தான், கொஸ்டினை மாற்றி கேட்பாங்க. நான் முதுகலை தமிழ் ஆசிரியராக இருந்த பொழுது இந்த வினாத்தாளை தேர்வு செய்வதற்கு கூட நான் அந்த டிஎன்பிசி அலுவலகத்திலே ஒரு 10-15 நாள் நான் சென்றிருக்கிறேன். அப்பொழுது கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ரக்ஷனே என்னவென்று சொன்னால், ட்விஸ்டிங், எதிர்பாராத இடங்களிலிருந்து கேள்வியை பொறுக்க வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா முதலில் பதிப்பிக்கப்பட்ட காப்பியம் எதுன்னு கேட்டீங்கன்னா சீவக சிந்தாமணி. ஆனால் முதலில் பதிப்பித்த நூல், இதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்துக்குரிய கேள்விகள், இதை தான் கேட்பாங்க. முதலில் பதிப்பித்த நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா நீலி இரட்டை மணி மாலை, 1874 வருஷத்தையும் முதல்ல வச்சுங்க. முதலில் ஊவேஸ் அவர் பதிப்பித்த நூல் நீலி இரட்டை மணி மாலை 1874. இரண்டாவதாக அவர் பதிப்பித்த நூல் வேணு மணலிங்க விலாச சிறப்பு, வேணு மணலிங்க விலாச சிறப்பு 1878 இவர் பதிப்பு செய்து வெளியிடுகிறார். அடுத்து மூன்றாவது அவர் பதிப்பித்த நூல் திருக்குடந்தை புராணம், திருக்குடந்தை புராணம் 1883. அப்போ முதலாக அவர் பதிப்பித்த நூல்கள் முதலிலே நீலி இரட்டை மணிமாலை, இரண்டாவது வேணு மணலிங்க விலாச சிறப்பு, 3 திருக்குடந்தை புராணம். நான்காவது தான் அவர் இந்த காப்பியம் சீவக சிந்தாமணி பதிப்பு செய்கிறார். காப்பிய வரிசையிலே இது முதலாக. இதற்கு முன்னாலே பல நூல்களை பதிப்பு செய்கிறார். கொஞ்சம் தெளிவாக உள்வாங்குங்கள், குழப்பாம பதிவு செய்து கொள்ளுங்கள். 39வது வினா, முதலில் பதிப்பிக்கப்பட்ட சீவக சிந்தாமணி வெளிவந்தவுடனே பல கண்டன உரைகள் வெளிவந்தன. ஏனென்று சொன்னால் அந்த பதிப்பு பணியில முதலாக அவர் காலடி எடுத்து வைக்கிறார். நம்முடைய தமிழகத்துக்கே உரிய பண்பாடு, யாரும் செய்ய மாட்டாங்க, செஞ்சா குறை சொல்ல 1000 பேர் வருவாங்க, இது கிராமத்தில் சொல்லுவார்கள். முதலாக அவர் சீவக சிந்தாமணி அரும்பாடுபட்டு அவர் பதிப்பித்து வெளியே வந்தவுடனே அதை ஒட்டி பல கண்டன உரைகள் அறிஞர் பெருமக்களிடமிருந்து வருகிறது. அவற்றில் முக்கியமான ஒரு கண்டன உரை, பல இருக்கிறது, அந்த கண்டன உரைகள் கூட என்னிடம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான உரையை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டா, சீவக சிந்தாமணியை ஐயர் பதிப்பித்து வெளியிட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னரே, அதாவது 1886 இந்த காப்பியத்தினுடைய சீவக சிந்தாமணியின் காப்பியத்தினுடைய நாமகள் இளம்பகம் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியை சிறந்த முன்னுரையோடு ரெவரண்ட் பவர், இவர் ஒரு மேல்நாட்டு பாதிரியார், மிஷனரி, ரெவரண்ட் பவர் என்பவர் அழகான தமிழிலே எழுதி பதிப்பித்துள்ளார் என்பது வரலாறு. இதை நம்ம ஆளும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. இவர் முதலாக தன்னுடைய முதல் பதிப்பு என்று சொல்லி வெளியிடுகிறார் ஊவேசா சீவக சிந்தாமணி 1887. ஆனா 1868 நல்லா கவனிங்க, ஊவேசா வெளியிடுவது 1887. ஆனால் 1868 எனக்கு 10-11 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த சீவக சிந்தாமணியினுடைய நாமகள் இளம்பகத்தை அழகான முறையிலே ரெவரண்ட் பவர் என்பவர் பதிப்பித்திருக்கிறார். இதை நம்மால் கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்ணோன்னு கேட்டா, ஒரு நூலை ஒருவர் பதிப்பு செய்கின்ற பொழுது அதற்கு முன்னாலே வந்திருக்கிற பதிப்புகளையும் அதற்கு முன்னர் வந்திருக்கிற உரைகளையும் தான் வெளியிடுகிற அந்த நூலிலே பதிவு செய்யப்பட வேண்டும். இதை செய்ய தவறிவிட்டார் ஊவேசா என்று சொல்லி தங்களுடைய கண்டனத்தை அக்கால தமிழறிஞர்கள் ஒரு சிலர் பதிவு செய்கின்றனர். இதனை ஊவேசா தன்னுடைய பதிப்பிலே குறிப்பிடவில்லை என்பது குற்றச்சாட்டு. இதனை தெரிவித்தல் பதிப்பாசிரியருடைய கடமை என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அவர்கள் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பு எஸ். வையாபுரி பிள்ளை எழுதிய தமிழ் தொடர் மணிகள் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 40வது முதலில் சிலப்பதிகாரம் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு. இதில் நீங்க கவனிக்கணும், சீவக சிந்தாமணியை முதல் பதிப்பித்தவர் வாவேசு ஐயர், ஊவே சாமிநாத ஐயர் முதலாக பதிப்பு செய்கிறார். ஆனால் இங்க அந்த பழைய தமிழறிஞர்கள் மற்றொரு குறிப்பை வெளியிடுகிறார்கள். ஊவே சாமிநாத ஐயர் வெளியிடுவதற்கு முன்னரே ரெவரண்ட் பவர் என்பவர் நாமகள் இளம்பகம் என்ற ஒரு பகுதியை வெளியிட்டிருக்கிறார்.
அப்போ நீங்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த விடைகளிலே ஆப்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆப்ஷனிலே யாருடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருக்கிறது என்பதை மனதிலே உள்வாங்கி நீங்கள் பதிலை தருவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்க, 40வதுனா முதலில் சிலப்பதிகாரம் பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு 1892. புறநானூரை முதலில் உவேசா அவர்கள் பதிப்பித்த ஆண்டு, புறநானூரை பதிப்பித்த ஆண்டு 1894. அதன் பிறகு புறப்பொருள் வெண்பா மாலையை பதிப்பு செய்கிறார். முதலாக இலக்கிய வரலாற்றிலே பதிப்பு செய்யப்பட்ட ஆண்டு புறப்பொருள் வெண்பா மாலை 1895. இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து பல நூல்களை தொடர்ந்து வெளியிடுகிறார். 43வது வினா பாருங்க, உவேசா பதிப்பித்த முக்கிய இலக்கியனுடைய வரிசை முறை. வரிசையா அவர் பண்ணதை நான் அப்படியே கொடுத்துருக்கிறேன் பாருங்க. சீவக சிந்தாமணி, அதுக்கப்புறம் 10 பாட்டு, அதன் பிறகு சிலப்பதிகாரம், அதன் பிறகு புறநானூறு, அதன் பிறகு புறப்பொருள் வெண்பா மாலை, அப்புறம் மணிமேகலை, பரிபாடல். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க. 10 அகநானூறு, அதன் பிறகு ஐங்குறுநூறு, அதன் பிறகு பெருங்கதை, அதன் பிறகு குறுந்தொகை, அதன் பிறகு தமிழ் விடுதூது என பல நூல்களை பதிப்பு செய்கிறார். உவேசா பதிப்பித்த முக்கிய இலக்கியங்கள், முக்கியமான இலக்கியங்கள் பல நூல்கள், 102 புக்கில் முக்கியமானது சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை, பரிபாடல், 10 அகநானூறு, ஐங்குறுநூறு, பெருங்கதை, குறுந்தொகை, தமிழ் விடுதூது ஆகிய நூல்களை இவர் முக்கியமான நூல்களை பதிவு செய்திருக்கிறார். கவனத்திற்காக நாம் மனதிலே கொள்வதற்காக அதை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். 44வது வினா, உவேசாவினுடைய தமிழ் தொன்றுக்காக வழங்கப்பட்ட பட்டம் இது. இவருடைய தமிழ் தொன்றுக்காக வழங்கப்பட்ட பட்டம் மகா மகோபாத்தியாய 1906ஆம் ஆண்டு. இது உவேசாக்கு மட்டுமல்ல, நான் கொடுத்திருக்கிற பல தமிழறிஞருடைய பெயருக்கு முன்னாலே கூட இது வருவதற்கு உண்டு. அப்பொழுது இருந்த ஆங்கிலேய அரசு, பிரிட்டிஷ் அரசு தமிழில் சிறந்தவர்களுக்காக இந்த பட்டத்தை அந்த காலத்தில் வழங்கியிருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. உவேசாவின் தமிழ் தொன்றுக்காக வழங்கப்பட்ட பட்டம் மகா மகோபாத்தியாய. உவேசா என்பதனுடைய விரிவு என்ன, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உவேசா என்பதற்கு என்னன்னு கேட்டால், உத்தமநாதபுரம், அவருடைய பிறந்த ஊர் உத்தமநாதபுரம். வே என்பது வேங்கடசாமியினுடைய மகன் இவர். சுவாமிநாதன் என்பது அவருக்கு பெற்றோரிட்ட பெயர். அப்போ உவேசா என்பது, ஊ என்பது அவருடைய ஊரையும் பிறந்த ஊரையும், வே என்பது வேங்கட சுப்பு என்ற அவருடைய தந்தையாருடைய பெயரையும், சாமிநாதன் சா என்பது அவருடைய பெயரையும் குறிக்கிறது. அப்போ உவேசா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதனுடைய சுருக்கம் தான் உவேசா. இது கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு, கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன். 46வது வினா, கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு வழங்கிய சிறப்பு பெயர் யாது? கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு சிறப்பு பெயரை வெளியிட்டார். தமிழ் தாத்தா என்ற ஒரு பட்டத்தை இவர் கொடுத்திருக்கிறார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் என்று சொல்லுவார்கள். நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வினா கூட அடிக்கடி கேட்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. தமிழ் தாத்தா என்பவர் உவே சாமிநாத ஐயரை குறிக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தமிழ் தாத்தா என்ற பட்டத்தை வழங்கியது யார் என்று சொன்னால் ரா கிருஷ்ணமூர்த்தி. கேள்வி இப்படியும் கேட்பாங்க, அப்படியும் கேட்பாங்க. அதன் பிறகு இவர் பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை? 47வதுனா, உவேசா பெற்ற சிறப்பு பட்டங்கள் மகா மகோபாத்தியாய, இது ஒரு பட்டம். திராவிட வித்யா பூஷணம் என்பது மற்றொரு பட்டம். அதன் பிறகு தஷ்நாத்திய கலாநிதி, தாஷ்நாத்திய கலாநிதி என்ற 3 பட்டங்களை இவர் பெற்றிருக்கிறார். 48வது வினா, சென்னை ஆங்கில அரசு இவருக்கு வழங்கிய பட்டம் யாது? இதை நான் உங்களுக்கு முன்னே விட்டேன். ஆங்கிலேய அரசு தமிழிலே சிறந்திருந்த தமிழ் பெருமக்களுக்கு அந்த காலத்திலே வழங்கிய ஒரு பட்டம். அதே போல இருமொழி அறிந்தவர்களை துபாஷ் என்று நினைக்கிறேன், சரியாக துபாஷ், ஆங்கிலம் மற்ற 2 மொழிகள் தெரிந்தவர்களை இந்த பட்டத்தை கொடுத்தவர்கள் கௌரவமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே சென்னை ஆங்கில அரசு இவருக்கு வழங்கிய பட்டம் மகா மகோபாத்தியாய 1906ஆம் ஆண்டு வழங்குகிறது. 49வதுனா, பாரத தர்ம மகா மண்டலத்தார் வழங்கிய பட்டம் என்ன? இதெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஆசிரியர் நண்பர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். பாரத தர்ம மகா மண்டலத்தார் வழங்கிய பட்டம் திராவிட வித்யா பூஷணம்.
திராவிட வித்யாபூஷணம் 1917 இந்த பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. சங்கராச்சாரியர் இவருக்கு ஒரு பட்டத்தை வழங்குகிறார். 50வது வினா, சங்கராச்சாரியர் இவருக்கு வழங்கிய பட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தஷ்ணாத்திய கலாநிதி. தஷ்ணாத்திய கலாநிதி 1925 இவருக்கு வழங்கப்படுகிறது. பாரதியார் இவருக்கு ஒரு பட்டத்தை வழங்குகிறார். பாரதியார் இவருக்கு வழங்கிய பட்டம் குடந்தை நகர் கலைஞர். குடந்தை நகர் கலைஞர். ஒரு பாட்டிலே இந்த வரியை வைத்திருக்கிறார், பின்னாலே வருது. 52வது வினா, பாரதியார் இவரை சிறப்பித்து பாடிய பாடல் யாது? ஒரு பாட்டியை பாடிட்டாரு. குடந்தை நகர் காலை என தொடங்க ஒரு பாடல். இது மனசுல வச்சுங்க. குடந்தை நகர் காலை என தொடங்க ஒரு பாடல். 53வது வினா, ஊவேசா என்பதனுடைய விரிவு. இது ஏற்கனவே வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த வினாக்களை நான் பொறுக்குகின்ற பொழுது அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாக்களை என்னை அறியாமல் சில நேரத்தில் வருவது உண்டு. இது மிக முக்கியமான வினா. அடுத்து பாருங்க, 54வது வினா, 1906 ஊவேசா அவர்கள் மகா மகோபாத்தியாய பட்டம் பெற்றபோது பாரதியார் ஊவேசா ஐயரை பற்றி பாடிய பாடல் எது? இல்லைங்களா? அந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு மகா மகோபாத்தியாய அந்த பட்டத்தை தருகின்றனர். எப்போ? 1906 அந்த நேரத்தில் இவரை பாராட்டு மிகமாக பாரதியார் பாடிய பாடல். அதில்தான் குடந்தை நகர் புலவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. குடந்தை என்று சொன்னால் கும்பகோணம். குடந்தை நகர் கலைஞர் கோவே, பொதிகை நகர் மலை பிறந்த வாழ்வரியும் என்று சொல்லி அந்த பாடல் செல்கிறது. இந்த பாடலிலே அந்த குடந்தை நகர் கலைஞர் என்று சொல்லி அவர் பயன்படுத்தியிருக்கிறார். பாடலை கொஞ்சம் பார்த்துங்க தயவு செய்து. 55வது வினா, ஊவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழிலே தொடர் கட்டுரையாக எழுதினார்? இவர் ஒரு தொடர் கட்டுரையாக தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு இதழ் ஆனந்த விகடன், நம்ம அனைவருக்கும் தெரியும், பழைய ஆட்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனந்த விகடன்ல 1940 1942 வரை தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை சுயசரிதை எழுதுகிறார். இது பின்னர் நூலாக வருகிறது. ஊவேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டா என் சரிதம் என்ற பெயரிலே அந்த தொடரை எழுதினார். அது நூலாக வருகிறது. ஆனால் 1940 தொடங்கினாரு. 42 ஏப்ரல் மாதம் அவர் மறைந்து விட்ட காரணத்தினாலே என் சரிதம் என்பது முற்று பெறாமலே நின்று விட்டது. எனவே அந்த அந்த சுயசரிதை என்பது ஒரு முற்று பெறாத கட்டுரை என்று சொல்லலாம். அவருடைய முழு வரலாறை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று கூட இங்க நாம் சொல்லலாம். 57வது வினா, ஊவேசாவினுடைய கட்டுரைகள் எந்த தலைப்பிலே நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது? ஊவேசானுடைய கட்டுரைகள் எல்லாம் ஒரு தலைப்பிலே நூல் வடிவம் பெற்றிருக்கிறது. அந்த நூலுடைய தலைப்பு உயிர் மீட்சி என்பது. உயிர் மீட்சி என்ற நூலிலே ஊவேசாவினுடைய கட்டுரைகள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 58வது வினா, ஊவேசா எழுதிய உரைநடை. ஏனென்று சொல் நமக்கு பாடமே உரைநடை வளர்ச்சி, அதை மறந்துடக்கூடாது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண் என்று சொல்லுவார்கள். நாம் பல செய்திகளை பார்க்கிறோம். இந்த பல செய்திகள் பார்ப்பதற்கு காரணமே உரைநடை வளர்ச்சியிலே ஊவேசாவினுடைய பங்கு தான். ஊவே சாமிநாதனுடைய பங்கு. இவர் பல உரைநடைகளை எழுதியிருக்கிறார். உரைநடை வளர்ச்சியை படிக்கின்ற நாம் அந்த உரைநடை நூல்களை கட்டாயம் உள்வாங்க வேண்டும். 1 மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, 2வது என் வாழ்க்கை வரலாறு, 3வது புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், சங்க தமிழும் பிற்கால தமிழும், திருக்குறளும் திருவள்ளுவரும், மணிமேகலை வசனம், நினைவு மஞ்சரி, நல்லுரை கோவை, தமிழ் அரசர்கள் சரித்திரம், தமிழ் புலவர் சரித்திரம், தமிழ்நாட்டு சரித்திரம். இதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று குறிப்புகள் என்று சொல்லலாம். அப்போ ஊவேசா எழுதிய உரைநடை நூல் முக்கியமானது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், என் வாழ்க்கை வரலாறு, புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், திருக்குறளும் திருவள்ளுவரும், மணிமேகலை வசனம், நினைவு மஞ்சரி, நல்லுரை கோவை, தமிழ் அரசர்கள் சரித்திரம், தமிழ் புலவர் சரித்திரம், தமிழ்நாட்டு சரித்திரம் என்ற பல உரைநடை நூல்களை இவர் பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம், தமிழ் புதையல் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஊவேசாவினுடைய உரைநடை போக்கு எத்தகையது? அவருடைய உரைநடை எப்படி இருந்துச்சு என்பதை வினா, வெற்று ஆரவாரமோ அலங்காரமோ இல்லாத சொற்கள்.
எந்த விதமான ரொம்ப சிம்பிளான சொற்கள் இல்லையா, வெற்று ஆரவாரமோ அலங்காரமோ இல்லாத வாக்கியங்கள், எளிய தமிழிலே பொருளை தெளிவோடு புலப்படுத்துகின்ற ஒரே நோக்கம் இந்த ஊவேசாவினுடைய நடையில் இருந்தது என்பது உள்வாங்க வேண்டும். 60வது வினா, ஊவேசா அவர்களுக்கு பதிப்பு பணியிலே நெடுங்காலம் உதவியாய் இருந்தவள் யார் என்று சொல்ல, ஏறக்குறைய 60-50 ஆண்டுகள் அவர் பதிப்பு துறையில் இருந்திருக்கிறார். பல நண்பர்கள் இவருக்கு உதவி செய்தார்கள். ஆனால் நெருக்கமாக நீண்ட காலம் இந்த பதிப்பு பணியில் இவருக்கு துணையாய் இருந்தவர்கள் இவருடைய தம்பி, ஊவேசா ஐயருடைய தம்பி வே சுந்தரேச ஐயர். இதை நீங்கள் கட்டாயம் உள்வாங்க வேண்டும். பதிப்பு பணியிலே ஊவேசா ஐயருக்கு பெரும் துணையாக இருந்தவர் அவர் உடன் பிறந்த தம்பி வே சுந்தரேச ஐயர், அப்புறம் வைமு கோபால் ஆச்சாரியார். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இவருக்கு பதிப்பு பணியிலே தோளோடு தோல் கொடுத்து நின்றவர் என்பதை உள்வாங்க வேண்டும். 61வது வினா, ஐயர் பதிப்பித்த சில நூல்களுக்கு அவ்வப்போது உதவியாயிருந்த சில தமிழறிஞர்கள், சில நூல்களை சில தமிழறிஞர்களிடம் அவர் கொடுத்து இதை சரிபார்க்க சொல்லுவார். அப்படி அவ்வப்போது இவருக்கு உதவி செய்த தமிழறிஞர்கள் பெயர்கள் நூலிலே வரலாற்று இலக்கியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேரெழுந்தூர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், தேரெழுந்தூர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், மகா மகோபாத்தியாய மாவி ராமானுஜாச்சாரியார், வைமு சடகோப ராமானுஜ ஆச்சாரியார், பின்னத்தூர் ஆ நாராயணசாமி ஐயர், ஏம்பல் பொன்னுசாமி பிள்ளை, திருவாவடுதுறை பொன்னுசாமி செட்டியார், மணரூர் சொக்கலிங்க தம்பிரான், சிதம்பரம் சாமிநாதன் ஐயர், வே வேங்கடராஜலு ரெட்டியார். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயர் பதிப்பித்த சில நூல்களுக்கு அவ்வப்போது சில காலங்களிலே இவருக்கு துணையாய் இருந்தவர்கள். அடுத்து பாருங்க, 62வது வினா, ஐயர் செய்த பதிப்பு பணியிலே நெடுங்காலம் அவருக்கு கூடவே இருந்து, ஐயருக்கு அந்த 60-50 ஆண்டு காலம் கூடவே இருந்த சில தமிழறிஞர்களும் இருக்கிறார்கள். அவருடைய பெயர்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஈவை ஆனந்தராம் ஐயர், ஈவை ஆனந்தராம் ஐயர், திருமானூர் கிருஷ்ணய்யர், சி அருணாசல ஐயர், மா வி துரைசாமி ஐயர், கோ சேஷாத்ரி ஐயர், சு கோதண்டராம் ஐயர், விமு சுப்பிரமணிய ஐயர், கீவா ஜெகநாத் ஐயர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பதிப்பு பணியில் ஈடுபட்ட பொழுது நீண்ட காலம் அவரோடு இருந்து அவருக்கு உதவி செய்தவர்கள். இது தேர்வுக்கு பயன்படவில்லை என்றாலும் கூட பயன்படும் என்று நான் கருதுகிறேன். யூபிஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக ஆழமான செய்திகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். எனவே ஆழமான செய்திகளுக்கு இந்த நான் தருகின்ற செய்திகள் உங்களுக்கு அது பயன்படும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த குறிப்புகள் கிடைக்காத குறிப்புகள், டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு, பிஜிடிஆர்பிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், யூஜிடிஆர்பிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட். இதை அனைத்தையும் நாம் பதிவு செய்கின்ற பொழுது அவ்வப்பொழுது தேர்வுகள் வருகின்ற பொழுது அவ்வப்போது இவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு வசதியாக இருக்கும். 63வது வினா, ஊவேசா ஐயர் அவர்கள் வடமொழி நூல், சிலாசாசனம், பிற சமய பொருள் போன்றவற்றை குறித்து தக்க பெரியோர் சிலரிடம் தெளிவு பெற்றுள்ளார். அவர்கள் யார் என்பது வினா. ஏனென்று சொன்னால் பல வடமொழி இலக்கியங்களை இவர் பதிப்பு செய்திருக்கிறார். அந்த வடமொழி இலக்கியங்களை பதிவு செய்த பொழுது பலருடைய சார்ந்தோருடைய உதவி இவருக்கு தேவைப்பட்டது. அவங்க யார் அப்படின்னு கேட்டா, ராவ் பகதூர் வி வெங்கையா, து ஆ கோபிநாத ராவ், வி கனகசபை பிள்ளை, பெருக வாழ்ந்தான் மகா உபத்தியாய ரங்காச்சாரியார், ஈச்சம்பாடி சதாவதனம் ஸ்ரீ நிவாச்சாரியார், மகாவித்வான் ராகவைங்கார் முதலிய பெரியவர்கள் வடமொழி நூல்களை, வடமொழி சார்ந்த இலக்கியங்களை பதிப்பு செய்கின்ற பொழுது இவருக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கிறார்கள். 64வது வினா, நூல்களை பிரதி செய்து கொடுத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? அந்த நூல்களை படியெடுக்க வேண்டும். இந்த படியெடுப்பதிலே அதிகமாக உதவி செய்தவர் கிருஷ்ணசாமி நாயுடு. 65வது வினா, ஊவேசா எழுதிய சிறந்த கதை நூல்கள் எவை? 2 கதை புக் எழுதியிருக்கிறாரு. பல எழுதி சிறந்தது 2, கயற்கண்ணி மாலை, தமிழ்பா மஞ்சரி என்பது சிறந்த கதை நூல்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 66வது வினா, ஊவேசாவினுடைய தமிழ் பணியை பாராட்டிய மேல்நாட்டு அறிஞர் பெருமக்கள் யார்? இவருடைய தமிழ் பணியை, உரைநடை பணியை மேல்நாட்டு அறிஞர் 2 பேர் பாராட்டி இருக்கிறார்கள். ஒருவர் டாக்டர் ஜி போப், மற்றொருவர் ஜூலியன் வின்சன். ஜூலியன் என்று சில நூல்கள் இருக்கிறது, நல்ல தமிழில் வரும்பொழுது சூலியன் வின்சன் என்பவரும் டாக்டர் ஜி போப்பும் இவர் தமிழ் பணியை பாராட்டி இருக்கின்றனர். 67வது வினா, ஐயர் அவர்கள் பண்டை தமிழ் இலக்கியத்தினுடைய பிரதிநிதி.
உவேசா ஐயர். ஐயர் என்று சொன்ன உவேசா ஐயர் அவர்கள் பண்டைய தமிழ் இலக்கியத்தின் பிரதிநிதி. தற்கால தமிழ் இலக்கியத்தின் பிரதிநிதி பாரதியார் என்று சொன்னவர் யார்? எஸ் வையாபுரி பிள்ளை. மேற்கோள்கள் கொடுத்து நமக்கு வினாக்கள் கேட்பது வழக்கம். கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது டைரியில் அதெல்லாம் கொஞ்சம் பதிவு செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து. 68வது வினா, தமிழ் நூல்களை நன்றாக பதிப்பிடுவதற்கென்றே பிறந்தவர் சாமிநாத ஐயர். தமிழ் நூல்களை நன்றாக பதிப்பிடுவதற்கென்றே பிறந்தவர் சாமிநாத ஐயர் என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பேராசிரியர் ஸ்ரீ ராகவையங்கார். தமிழ் நூல்களை பதிப்பிடுவதற்கென்றே இவர் பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி. அடுத்து 69வது வினா, பதிப்பு பேராசிரியர் என்ற அருமை பெருமைக்கு இவர்களே தக்கவர். பதிப்பு பேராசிரியர், பேராசிரியர்கள் பலர் உண்டு, ஆனால் பதிப்பு பணியை செய்வதற்கென்றே பிறந்த பேராசிரியர் இவர் என்று இவரை பாராட்டியவர் தமிழ் பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை அவர்கள். இவர் ஒரு தமிழ் பேராசிரியர் வையாபுரி பிள்ளை. 70வது வினா, ஐயர் அவர்கள் காலத்திலே சிறந்த வித்வான்களாக புகழ்பெற்று வாழ்ந்தவர் யார்? இவர் சாதாரண ஆள் கிடையாது. யாரும் இல்லாத காலத்தில் எதையோ ஒன்றை செய்து ஒரு பேர் எடுக்கவில்லை. பல வித்வான்கள், பல ஜாம்பவான்கள் இருந்த காலத்திலே இவர் இத்தனை வேலையை செய்து அவர் உதவியை பெற்று, பண உதவி, உடல் உதவி, நேர உதவி எல்லாவற்றையும் பெற்று இவர் முன்னேங்கி இருக்கிறார். இது சாதாரணமான காரியம் அல்ல. எனவே அவர் காலத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்கள் பாருங்க. மகா ரா பகதூர் சீவை தாமோதரம் பிள்ளை, ராகவையங்கார், திரு நாராயண ஐயங்கார், விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார், நாகை வேதாச்சலம் பிள்ளை, அதான் மறைமலை அடிகள் என்று நாம் சொல்லுகிறோம். அப்புறம் கண்ணகம் குமாரசாமி பிள்ளை போன்றோர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள்கள். இவங்கெல்லாம் தனித்தனி வரலாறு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதாவது நம்ம சமகால புலவர்கள் என்று நாம் படிப்போம் இல்லையா, அது மாதிரி இவருடைய காலத்தில் வாழ்ந்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் இவர்கள். அடுத்து பாருங்க, முடிஞ்சு போச்சு. 71வது வினா, உவேசா அவருடைய இல்லத்தை, அவருடைய வீட்டை தமிழ் தெய்வத்தின் திருக்கோயில் என்று கூறுவர். உவேசா அவர்கள் வாழ்ந்த வீட்டை அறிஞர் பெருமக்கள் தமிழ் தெய்வத்தின் திருக்கோயில், இதுதான் முக்கியமானது, தமிழ் தெய்வத்தின் திருக்கோயில் என்று கூறியவர் யார்? பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை. உவேசாவுடைய இல்லத்தை தமிழ் தெய்வத்தின் திருக்கோயில் என்று. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் பாருங்க, ஒரு 4-5 காரணம் நான் கொடுத்திருக்கிறேன். ஐயர் அவர்கள் 60 ஆண்டு காலம் தமிழையே சிந்தித்து வந்தார். வாழ்ந்த 60 ஆண்டு காலம் தமிழையே சிந்தித்தார். தமிழ் நூல்களையே அவர் ஓதி வந்தார். தமிழ் நூல்களையே அவர் போதித்திருக்கிறார். தமிழ் நூல் ஆராய்ச்சிகளையே அவர் எப்பொழுதும் செய்து வந்தார். தமிழ் நூல்களையே அவர் பதிப்பித்தார். தமிழ் நூல்களை தேடி தேடி அவர் சேகரித்தார். இந்த காரியத்தை செய்ததனாலே அவருடைய இல்லம் தமிழ் தெய்வத்தின் திருக்கோவில், தமிழ் தெய்வத்தின் திருக்கோவில் என்று அவருடைய இல்லமானது சிறப்பிக்கப்படுகிறது. இறுதி வினா, உவேசா அவளை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே அரசினுடைய செயல்பாடு என்ன? கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? கொஸ்டின் புரியுதுங்களா? சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு 1932 டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. உத்தமநாதபுரத்திலே இவருக்கென்று ஒரு நினைவு இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தாலே. சென்னை மாநில கல்லூரியிலே முகப்பிலே இவருடைய திருவுருவச்சிலை 6/3/1948 இவருடைய முழு உருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. 1942 சென்னை பெசன் நகரிலே உவேசா நூலகம் என்ற ஒரு நூலகத்தை இவருடைய பெயரிலே அமைத்து தந்திருக்கிறது. இது அரசாங்கம் இவருக்கு செய்திருக்கிற சிறப்புகள் என்று சொல்லலாம். முடிந்தவரை நான் பல கருத்துக்களை தொகுத்து வகுத்து முன் வைத்திருக்கிறேன். தமிழ் உரைநடை வளர்ச்சி, தமிழ் உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஒரு பாடம், அந்த பாடத்தை பற்றிய ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த உரைநடை வளர்த்த சான்றோர் என்ற வரிசையிலே டாக்டர் உவே சாமிநாத ஐயரை பற்றி ஒரு 72 வினாக்களில் நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் நாங்கள் தொடர்ந்து பாடங்களை போடுவதற்கும் கருத்துக்களை சேகரித்து உங்களுக்கு தருவதற்கும் எங்களுக்கு அது ஒரு ஊக்கத்தை, உற்சாகத்தை தரும் என்பது ஆசிரியர் பெருமக்களாய் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எனவே தேர்வு நேரம் நெருங்கி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே UGTRBக்கு மட்டுமல்ல, PGTRB, UPSC தமிழ்,
டிஎன்பிஎஸ்சி 2A போன்ற அனைத்து அரசு தேர்வுகளுக்கும் இது பயன்படும் என்று கருதி இதை முன் வைத்திருக்கிறேன். மற்றொரு பாடத்தோடு மற்றொரு சிந்தனையோடு மீண்டும் நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.